உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். டாக்டர் பிளஸ் யூடியூப் ரசிகர்களுக்கு என்னுடைய உளமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் பதிவு செய்கிறேன். COVID-19 என்ற ஒரு அரக்க வைரஸ் மானுடத்தினுடைய உயிர் வாழ்க்கையின் மிகப்பெரிய சவாலாக கோடிக்கணக்கான மக்களை கொன்று குவித்த ஒரு கொடூரமான பிணியாக 2019 டிசம்பர் இறுதியிலே இருந்து 2021 இறுதி வரையில் ஒரு 2 ஆண்டுகள் உலக மக்களை எல்லாம் முடக்கி போட்டுவிட்டது. ஏராளமான உயிர்களை காவு கொண்டது. பல கோமார்பிடிட்டி என்று சொல்லுவோம். ஏற்கனவே பல பிணிகள் உடையவர்களாக இருந்தால், குறிப்பாக ஏற்கனவே ஆஸ்மா நோயோ, ஏற்கனவே கொடுமையான சர்க்கரை நோயோ, ஏற்கனவே புற்றுநோய் சிகிச்சையோ, ஏற்கனவே சிறுநீரக நோயோ, இப்படி பல நோய்களை கோமார்பிட் கண்டிஷனில் இருந்தவர்களை எல்லாம் தப்பிக்க முடியாமல் வீழ்த்தி விட்டது. எத்தனையோ குடும்பங்களில் ஏராளமானவர்களை இழப்பதற்கு காரணமாக இருந்தது. கொத்து கொத்தாக மக்கள் உலகம் முழுதும் செத்து மடிந்ததற்கு காரணமாக இருந்தது இந்த கோவிட் என்கின்ற ஒரு கொடிய வைரல் இன்ஃபெக்ஷன். அது என்ன? அது எங்கிருந்து வந்தது? ஒரு சாதாரணமான சளி வைரஸ். அதுல 7 வகையான சளி வைரஸ்கள் உலகம் தோன்றிய காலத்தில இருந்து மனிதனுக்கு ஜலதோஷத்தை கொடுத்து கொண்டிருந்தன. 7 வகையான வைரஸ்கள். அதில் 8வதாக புதிதாக வந்த ஒரு உருமாற்றம் பெற்ற வைரஸ், எ விருலண்ட் ஸ்ட்ரெயின், அதுதான் COVID-19 என்கின்ற வகை. இந்த COVID-19 வந்து தடுப்பூசி மருந்துகளில் இருந்து பல மருந்துகள் கையாளப்பட்டு அது ஓரளவுக்கு இந்த கட்டுப்பாட்டுக்கு வந்துவிட்ட நிலையில் COVID-19 நம்மை விட்டு நம்முடைய பயத்தை எல்லாம் நம் மனதிலே இருந்து நீக்கிவிட்டது. இருந்தும் திரும்ப திரும்ப உலகம் முழுக்கும் இருந்து வருகிற செய்திகள் திரும்ப கோவிட் அலை வருகிறது, கோவிட் அலை வருகிறது என்று மக்கள் எல்லாம் அச்சுறுத்தப்படுகிறார்கள். என்ன கேட்டா, மக்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் என்பதை விட மக்கள் முன்கூட்டியே அறிவிக்கப்படுகிறார்கள். சாதாரணமா சளி காய்ச்சல் என்று எண்ணிக்கொண்டு இருந்து விடாதீர்கள். ஏன்னா அந்த தொற்று திரும்ப திரும்ப ஒரு மாடிஃபைடு வைரஸாக திரும்ப திரும்ப புது உருமாற்றம் பெற்று அது வந்து கொண்டே இருக்கிறது. அப்படி வந்து கொண்டிருக்கிற வைரஸில் இப்பொழுது அண்மை காலத்தில் பல செய்திகள் அந்த கோவிட் XVE என்கின்ற ஒரு வகையை பற்றி இன்றைக்கு உலகம் முழுக்க ஒரு பெரிய அச்சுறுத்தலை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். 27 நாடுகளில் வந்து விட்டது. ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பலருக்கு உயிரிழப்புக்கு காரணமாக இருந்திருக்கிறது என்றெல்லாம் அதை பற்றி நிறைய செய்திகளை சொல்லுகிறார்கள். அது உண்மையா பொய்யா என்பது ஒரு புறம் இருக்கட்டும். அதற்கு மருந்து கண்டுபிடிக்கப்படுகிறதா, கண்டுபிடிக்கப்பட்டு மக்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை பற்றி பயமுறுத்தவோ அதை பற்றி ஏதேனும் செய்திகளை சொல்லவோ இப்பொழுது நான் முன் வரவில்லை. நமக்கு சித்தர்கள் தந்திருக்கிற ஒரு அருமையான வாய்ப்பை பற்றி சொல்லுகிறேன். சித்த மருத்துவத்திலே இருந்து சென்ற முறை கோவிட் பாதிக்கப்பட்ட போது தெருவுக்கு தெருவு வைத்துக்கொண்டு ஒரு பானத்தை கொடுத்தார்கள். கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர் என்று 2 தயாரிப்புகளை தயாரித்து கேன்ல வைத்துக்கொண்டு தெருவில் போகிற மக்களுக்கெல்லாம் வழங்கினார்கள். எனக்கும் நினைவு இருக்கிறது. சித்தயோக ஃபார்மா என்கிற நிறுவனத்தின் மூலமாக கபசுர குடிநீரும் நிலவேம்பு குடிநீரையும் உருவாக்கி அதை 200 கவுன்சில், நம்முடைய சென்னையில் இருக்கிற 200 கவுன்சிலர்ஸுக்கும் அவர்கள் மூலமாக அதை கிடைப்பதற்கு பசுமை தாயகத்தின் மூலமாக மக்களுக்கு கிடைக்க செய்தோம். அது
ஏராளமான பணம் செலவு செய்து அதை உருவாக்கி கொடுத்தேன், மக்கள் அதை பயன்படுத்தட்டும் என்று. அதில் பயன்படுத்தப்படுகிற பொருள்கள் என்ன, அதை பயன்படுத்துவதனால என்ன பலன், அது கோவிடுக்கு மருந்தா, இப்படி பல ஐயங்கள் நமக்கு வரலாம். ஏன்னா ஒரு சயின்டிபிக் எவிடன்சஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லுவார்கள். அதில் நிலவேம்பு குடிநீர் என்று ஒன்று இருக்கிறது. அதிலே 9 மூலிகைகள் சேர்க்கப்படுகின்றன. நிலவேம்பு, விலாமிச்சவேர், வெட்டிவேர், கோரைக்கிழங்கு, சந்தனம், பற்பாடகம், பேய்ப்புடல், சுக்கு, மிளகு என்று 9 மூலிகைகள். இந்த 9 மூலிகைகளை சேர்ந்த ஒரு தயாரிப்புக்கு பேர் நிலவேம்பு குடிநீர். இது காய்ச்சலை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் உள்ளது. நம்ம என்ன சொல்றோம், இந்த கோவிட்-19 பாதிக்கப்பட்ட போது கோவிட்-19 என்று மருந்து இல்லை என்றாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் மருத்துவம் பார்க்காமல் விடவில்லை. இயற்கையாக அவர்களுக்குள்ளே ஒரு எதிர்பார்த்தல் வருகிற வரையில் அவர்களை உயிரை காப்பாற்றி வைப்பதற்கு அதற்கு வேறு மருந்துகளை ரீபொசிஷனிங் என்று சொல்லுவோம். அவர்களுக்கு இளைப்பு நோய் வந்து விட்டது, மூச்சு வாங்குகிறது, அதை கட்டுப்படுத்துவதற்கு இருக்கிற மருந்துகளை ரீபொசிஷன் பண்ணி கொடுத்தோம். அப்படி அவர்களை காப்பாற்றி வைத்திருக்கிற பொழுது ஒரு சிறிது காலத்துக்குள்ளே இயற்கையாக நோய் எதிர்ப்பாற்றல் உடலிலே வளர்ந்து விட்டால் அவர்கள் பிழைத்துக் கொள்கிறார்கள். அதுவரையில் காப்பாற்ற பயன்படுத்தது ரீபொசிஷனிங் தி ட்ரக்ஸ் ஃபார் த சேம் இண்டிகேஷன். புரியுதுல்ல உங்களுக்கு? அது மாதிரி ஏன் சித்த மருத்துவத்தில் இருக்கிற மருந்துகளை பயன்படுத்தக்கூடாது என்ற கேள்விக்கு பதிலாகத்தான் கபசுர குடிநீர் என்ற ஒரு தயாரிப்பை உலகம் முழுக்க மக்கள் வாங்கி பயன்படுத்தினார்கள். அது என்ன கபசுர குடிநீர்? அக்ரகாரம், ஆடாதோடா, சுக்கு, திப்பிலி, லவங்கம், கோஷ்டம், கோரைக்கிழங்கு, அக்கரகாரம், ஆடாதோடா, சுக்கு, திப்பிலி, லவங்கம், கோஷ்டம், வள்ளி முள்ளி, வட்ட திருப்பி, சீந்தில், சிறுதேக்கு, கோரைக்கிழங்கு, 15வதாக நிலவேம்பு என்று 15 மூலிகைகள் சேர்ந்தால் அதற்கு பெயர் கபசுர குடிநீர். இந்த மூலிகைகளோடு வாதசுர குடிநீர் என்று ஒரு தயாரிப்பு இருக்கிறது. அது வாதசுரத்தை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் பெற்றிருப்பதனால வாதசுர குடிநீர். அந்த வாதசுர குடிநீரில் இருக்கிற மூலிகைகள். அப்போ இந்த 3 தயாரிப்புகளும் சித்த மருத்துவ கடைகளிலே கிடைக்கின்றன. தரமான நல்ல தயாரிப்பு நம்முடைய இம்காப்ஸில் தயாரித்து தருகிறார்கள். அப்போ இந்த வாதசுர குடிநீர், கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர், இந்த 3ஐயும் சேர்த்து அதிலே கஷாயம் தயாரித்து, அது எப்படி தயாரிக்கிறது? ஒரு 500 மில்லி தண்ணியில ஒரு டேபிள் ஸ்பூன் 6 கிராமுக்கு குறையாமல் நிலவேம்பு குடிநீர் அல்லது கபசுர குடிநீரோ அல்லது வாதசுர குடிநீரோ அந்த பவுடரை போட்டு அதை கொதிக்க வைத்து அதை 125 ml சுண்ட வைத்து வடிகட்டி அதை காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை என்று 2 வேளை உணவுக்கு முன் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொள்வதனால என்ன பலன்? அது கோவிட நல்லாக்கிடுமா? அதனுடைய பலன் என்னன்னா, நிறைய ஆராய்ச்சிகள் வந்து விட்டன. அவைகளெல்லாம் சொன்னால் நீண்டு கொண்டே போகும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நிலவேம்புக்கு ஒரு ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது. நிலவேம்பினுடைய தாவர இயல் பெயர் ஆண்ட்ரோகிராஃபிஸ் பானிகுலேட்டா. அதிலே இருந்து பிரித்து எடுத்த ஒரு மூலப்பொருள் ஆண்ட்ரோகிராஃபலைட். ஆண்ட்ரோகிராஃபலைட் இஸ் ஆன்டி வைரல் என்று நிரூபித்து விட்டார்கள். அறிவியல் ஆராய்ச்சிகள் நிரூபித்து விட்டன. அப்போ ஆன்டி வைரல்னா கோவிட் என்பது ஒரு வைரஸ் நோய், அதற்கு அதிலே பலன் இருக்கிறது என்றுதானே பொருள். அதை சித்தர்கள் எப்படி எழுதியிருக்கிறார்கள்? வாதசுரம் உடல் முழுக்க வலியை ஏற்படுத்துகிற நுரையீரலை பாதிக்கிற சுரம், அதான் வாதசுரம். எப்படி சொல்லு, நுரையீரலை பாதிக்கிற நோய் எது? கோவிட். வாதசுரம் நீரேற்றம் மாற்றும். நீரேற்றம் கபம் நுரையீரலை கட்டி கொண்டு என்ன பண்ணுவார்கள்? அந்த ஸ்கேன் பண்ணி எம்ஆர்ஐ பண்ணி நுரையீரலுடைய அடிப்பகுதியிலிருந்து நுரையீரல் உள்பகுதியில் எவ்வளவு கபம் கட்டி இருக்கிறது என்று பார்ப்பார்கள். நீர் நுரையீரல் ஏறிக்கொண்டது. நுரையீரலில் என்ன ஏறணும்? காற்று தான் ஏறணும், நீர் ஏறக்கூடாது இல்லை. வாதசுரம் நீரேற்றம் மாற்றும் சுரத்தோடம்
சுரதோடம்னா சுர நோய். காதமென ஓட கடியும் கான். காதம் உன்னை விட்டு பல மைல் தூரத்துக்கு உன்னை விட்டு அதை துரத்திருமா. காதமென ஓட கடியும் கான் மதரசே பித்த மயக்கம் அரும் பின்பு தெளிவு தரும். பித்த மயக்கம் வரும்னா பிளட் பிரஷரை குறைக்கும். பித்த மயக்கம் அறுக்கும் பின்பு தெளிவை கொடுக்கும். பித்த மயக்கம் இருக்கிற போது தலை சுத்தல் இருக்குது. பிளட் பிரஷர்ல என்ன வருது? தலை சுத்தல் வருது. நிலவேம்பு எடுத்தோம்னா அந்த தலை சுத்தல் குறைகிறதுனா பின்பு தெளிவை கொடுக்கிறது. இப்படி சொல்ல கையாளம். பித்த மயக்கம் அறுக்கும் பின்பு தெளிவை கொடுக்கும். சுத்த நிலவேம்பின் தொழில். இது நிலவேம்பினுடைய தொழில். அப்ப சித்தர்கள் பல ஆயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்னாலே சொன்னது இன்னைக்கு சொல்லுகிறார்களே, ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆண்ட்ரோகிராஃபலைட் ஆஃப் ஆண்ட்ரோகிராஃபிஸ் பேனிகுலேட்டா பொருந்தி போகிறது. இப்படி அதில் இருக்கிற எல்லா மூலிகளை பற்றியும் சொல்ல முடியும், அதற்கு நேர அவகாசம் இல்லை. அப்படி இந்த மூலிகளுக்கெல்லாம் நுரையீரலை பலப்படுத்துகிற ஆற்றல் இருக்கிறது. நுரையீரல் பலமாக இருந்தால் எந்த நோயும் நம்மை பாதிக்க முடியாது. இப்ப நுரையீரலை பலப்படுத்துவதற்கு என்று இருக்கிற நிலவேம்பு குடிநீர், கபசுர குடிநீர், வாதசுர குடிநீர். நான் அந்த 2020 ஜனவரி மாதம் மலேசியாவில் இருந்து நான் அங்கு என்னுடைய ப்ரோக்ராமுக்காக போயிருந்துட்டு இந்தியாவுக்கு திரும்பி கொண்டிருக்கிறேன். அன்றைக்கு நியூஸ் என்னன்னா, மலேசியாவில் 2 பேருக்கு கோவிட் என்று நியூஸ் வந்திருக்கிறது. 2 பேருக்கு தான் கோவிட்னு நியூஸ் வந்தது. அன்னைக்கு ஃப்ளைட் ஏறுறதுக்கு நான் வரேன். அங்கே மலேசியா ஏர்போர்ட்ல இருக்க அத்தனை பேரும் மாஸ்க் போட்டிருக்காங்க. நான் ஒருத்தன் தான் மாஸ்க் இல்லாத ஆள். ஏன்னா எனக்கு அவ்வளவு விழிப்புணர்வு இல்லை. பிறகு அது என்னவென்று அதை பற்றி கூகுளில் போய் தேடி பார்த்துட்டு அதனுடைய கோரத்தன்மையை புரிந்து கொண்டு உலகம் முழுக்க அது எப்படி மக்களை பாதிக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு இரவு ஃப்ளைட்டில் வருகிற போதெல்லாம் யோசித்து கொண்டே வந்தேன். அப்பொழுது தோன்றியதுதான் கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர், வாதசுர குடிநீர் என்ற இந்த 3ம் வாதசுரமாகவும் கபசுரமாகவும் பித்தசுரமாகவும் இருக்கிற இந்த ஒரே நேரத்தில் 3 வகையான அந்த தோஷங்களையும் பாதிக்கிற சக்தி பெற்றிருக்கிற கோவிடுக்கு இது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். வந்து அதற்கு என்னுடைய மருத்துவர்களோடு சேர்ந்து மருத்துவ குழாமோடு என்னுடைய மகன், மகள், மற்றபடி மருமகள், துணைவியார், என்னுடைய ஃபார்மகாலஜிஸ்ட், சயின்டிஸ்ட் எல்லாருமா சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி கோரோ என்று ஒரு பானத்தை உருவாக்கினோம். இந்த கோரோவில் என்ன இருக்கிறது? இந்த 3 வகையான சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தயாரிப்பில் இருக்கிற தயாரிப்புகளை டூப்ளிகேட் ஆகாமல், இப்போ பார்த்தீங்கன்னா கோரைக்கிழங்கு நிலவேம்பு குடிநீர்லையும் இருக்கும், கபசுர குடிநீர்லையும் இருக்கும். அப்போ கோரைக்கிழங்கு ஒரு பாகமாக சேர்த்துக்கிட்டா மட்டும் போதும் இல்லை. இப்போ தாளிச பத்திரி வாதசுர குடிநீரில் இருக்கும், கபசுர குடிநீர் நிலவேம்பு குடிநீர்லையும் இருக்காது. அப்போ இவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து நுரையீரலுக்கு பலமூட்டுகிற ஆற்றல் பெற்ற மூலிகைகள் எவைகள் இருக்கின்றன என்பதை அறிந்து அதனுடைய சயின்டிபிக் ஃபைண்டிங்ஸ் என்னென்ன இருக்கிறது என்பதையும் ஆராய்ச்சி செய்து கோரோ என்று ஒரு பானத்தை உருவாக்கினோம். அது இன்றைக்கு என்னன்னா, இந்த கிரேப் வாட்டர் மாதிரி மக்கள் மத்தியில் அது ரொம்ப பரவி விட்டது. யாரு சளி, இழப்பு, மூச்சு வாங்குது, சளி பிடிச்சு இருக்கிறது, இருமல் இருக்கிறது, காய்ச்சல் இருக்கிறதுனா உடனே வந்து ஒரு கோரோ வாங்கிட்டு போயிடுறாங்க. கோரோ அவ்வளவு பாப்புலர் ஆகிவிட்டது. கோரோ CO கோரோ நுரையீரலை பலப்படுத்துகிற கப நோய்களை வராமல் கபத்தை கட்டுப்படுத்தி கப நோய்களை கட்டுப்படுத்தி நுரையீரலை ஆரோக்கியப்படுத்துகிற ஆற்றல் இந்த கோரோவுக்கு இருக்கிறது. உடனே கோரோ எல்லா நோய்களையும் சரியாக்கிவிடும் என்பதற்காக நான் சொல்லவில்லை. நோய் எதிர்ப்பாற்றலை நுரையீரலுக்கு கொடுக்கிற ஒரு சக்தி கோரோவுக்கு இருக்கிறது. நீங்க நிலவேம்பு குடிநீர், கபசுர குடிநீர், வாதசுர குடிநீர் என்று வாங்கி கஷாயம் போட்டு அன்றாடம் சாப்பிடலாம். இல்லை ரெடிமேட், ரெடி டு யூஸ், எங்க போனாலும் எடுத்து போற மாதிரி வேணும்னா இந்த கோரோ இருக்கிறது. கோரோவை பயன்படுத்துங்கள். கப நோயில இருந்து விடுபட்டு நுரையீரலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் ஒன்றை நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். இந்த கோவிட் வைரஸுக்கு இது மருந்து என்று நான் எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை. கோவிடினால் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் மருத்துவரை அணுகி முறையாக மருத்துவம் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறேன். அதே நேரத்தில் நுரையீரலை ஆரோக்கியப்படுத்தி பலமாக வைத்துக் கொள்வதற்கு உதவுகிறது தான் கோரோ என்பதையும் நான் வலியுறுத்த ஆசைப்படுகிறேன். பயன்படுத்துங்கள். நலமுடன் பல்லாண்டு தமிழ் கூறும் நல்லுலகம் வாழட்டும்.
நன்றி, வணக்கம்.